தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே என்கிற செயலியை அறிமுகம் செய்து வைக்கும் விஜய் சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த செயலியை விஜய் எப்போது வெளியிட இருக்கிறார்? இந்த செயலியில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வரையறைகள் என்னென்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுக்கான அரசியல் பணிகளை விரிவாக முன்னெடுத்திருக்கின்றனர். இதன் ஒரு அம்சமாக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும், அதே போல வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்தவும் மொத்தமாக 2 கோடி உறுப்பினர்களை இலக்காக நிர்ணயம் செய்து ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக உறுப்பினர் சேர்க்கையை விரிவுபடுத்துவதற்கான செயலியை இன்று அறிமுகம் செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய். அதற்கான நிகழ்வு கலந்து கொள்வதற்காக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக சற்று முன்னர் வந்தடைந்திருக்கிறார். முக்கியமாக இன்றைய தினம் இந்த மை டிவிகே எனப்படக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை செயலி என்பது சரியாக 11 மணிக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். இந்த செயலியை பொறுத்தவரையில பல்வேறு செயல்பாடுகள் இந்த செயலியில இருக்கிறது. முக்கியமாக ஒரே நேரத்தில் 12,000 நபர்கள் வரை உறுப்பினராக சேர்வதற்கான வசதிகள் தொழில்நுட்ப ரீதியில வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் இந்த சர்வர் கிராஷ் என்பது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இது மாதிரியான சிறப்பம்சம் இந்த செயலியில செய்து தரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவர் தன்னை தாவேக்காவில் இந்த செயலியின் மூலமாக இணைத்துக் கொள்ளலாம். மை டிவிகேவின் செயலியை கட்டிய தலைவர் விஜயை நேரடியாக கண்காணிக்கும் வகையில ஆப்ஷன்ஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கையில பலவீனமாக உள்ள மாவட்டம், தொகுதி, வட்டம் ஆகியவற்றை கண்டிருந்து அங்கு உறுப்பினர் சேர்க்கையில தனி கவனம் செலுத்துவதற்கு ஏதுவான வசதிகளையும் செய்து தந்திருக்கின்றனர். அதற்கான அறிவுறுத்தல்களும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்சி தலைவரை வழங்கும் விதத்துல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசதிகள் அந்த ஆப்ல செய்து தரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உறுப்பினர் சேர்க்கை செயலியில ஒரு தெருவுல 600 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டுக்கு வைத்துக் கொண்டால் அந்த வாக்காளர்கள்ல எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்களாக இருக்கின்றனர், ஒரு தெருவுல இத்தனை வீடுகள் இருக்கிறது என்றால் அந்த வீடுகள்ல எத்தனை வீடுகள் தாவேக்காவிற்கு ஆதரவான வீடுகளாக இருக்கிறது என்பதை கண்காணிக்கும் வகையில ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரத்யேக எண் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களது உள்ளீடுகளை தெரிவிக்கும் வகையில இருக்கிறது. இதற்கு முன்பு வரை ஒரு